அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமேலு சம்மந்தமே இல்லாத நேரத்துல உட்காந்துக்கிட்டு தனியா நடுராத்திரிலயோ, இல்ல வேற எங்கேயாவது கேமரா தனியா இருக்கும்போதோ, இது மாரி நீங்க பேசுறீங்க. ஆனா எனக்கு இந்த டீமையுமே எனக்கு புரியல. இவங்களும் கரெக்ட்டா அந்த எடிட்டர் டீமு என்னென்னமோ கன்டென்ட்லாம் வருது. நல்ல நல்ல காமெடி கன்டென்ட் 1008 விஷயம்லாம் வந்துச்சு. இவங்க இது எதையுமே போடாம, இவங்க தனியா நின்னு பேசுறது, புலம்புறது இந்த குட்டி குட்டி கிளிப்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் மட்டும் போடுறாய்ங்க. இது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. இந்த மாரி விஷயங்கள்லாம் சௌந்தர்யா பண்றது தான் எனக்கு பர்சனலா வந்து புடிக்கலையோ! அப்படிங்கிற மாரி தோணுச்சு 1. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒண்ணு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, ஸ்ருதிகாவுக்கு வந்து இந்த வோட்டிங்க்கு வந்து ப்ளீஸ் வோட் ஃபார் ஸ்ருதிகான்னு சொல்லி இங்கேருந்து நெறைய செலிபிரிட்டீஸ் பண்ற மாதிரி, இப்போ வந்து இவங்களுக்காக வந்து யாருக்கு சௌந்தர்யாவுக்காக வந்து அவங்க பண்றாங்க. இதுல என்ன பிரச்சனை? அப்படிங்கிற மாரி ஒரு சில பேர் ஒண்ணு பேச வராங்க. எனக்கு இதுலயுமே எனக்கு ஒரு சில கருத்து முரண்பாடு இருக்கு. இப்போ ஸ்ருதிகா வந்து இங்கேருந்து போனவங்க தான். சரிங்களா? அங்க ஹிந்தில அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அங்க பாப்புலேஷன் ஜாஸ்தி. ஆ என்னதான் இருந்தாலும் சரி, அந்த கம்யூனிசம்னு சொல்லி நெறைய பேர் பேசுறோம். நெறைய பேருக்கு உண்மையாலுமே லாஜிக் ஒண்ணு தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில, இது நம்ம பிராக்டிகலா யோசிச்சு பார்த்தாலே தெரியும். ஹிந்தில அங்க அங்க நார்த் சைடு நார்மலாவே அங்க பாப்புலேஷன் ஜாஸ்தி தான். அதையும் தாண்டி இங்கேருந்து போயிருக்காங்க. இப்ப எப்படி அங்ஷிதா வந்து இங்க வந்து நம்மளோட தமிழ் பிக் பாஸ்ல இருந்தாலுமே, மலையாளம்லேருந்து அவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் வருவாங்க. அவங்கள வந்து பார்க்கணும். நம்ம ஊர் பொண்ணு அங்க போயிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஸ்ருதிகாவுக்கு இங்கேருந்து போற சப்போர்ட்டர்ஸையும், இவுங்க வந்து இந்த மாரி அந்த பிஆர் வச்சுக்கிட்டோ, பிஆர் வந்து இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறதோ, அது தப்புனா இதுவும் தப்பு, அது கரெக்ட்னா இதுவும் கரெக்ட்ன்னு சொல்லி, இத 2யுமே ஒண்ணு அப்படின்னு சொல்லி ஈக்குவலா ஒண்ணு காட்ட ஒரு 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 நரேட்டிவ் செட் பண்றாங்க இல்லையா? அது வந்து எனக்கு ஃபேரா படல. இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இத தான் சொல்றேன். இந்த லாங்குவேஜ்ன்னு நான் ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னேன் தெரியுமா? அது இதுதான். இப்போ நீங்க தெலுங்கு, மலையாளம் இவிங்கள வச்சுக்கிட்டு அந்த தெலுங்கு சீசன் 8 வின்னர் ரன்னர் நெனைக்கிறேன். அவங்களலாம் வச்சுட்டு ஸ்டேட்டஸ் போட வைக்கிறது, இதெல்லாம் விஷயம் இருக்கு இல்லையா? இது வந்து இதுவும் எப்படி ஒண்ணாகும் அப்படிங்கிறது தான் எனக்கு புரியவே இல்ல. நீங்க ஸ்ருதிகாவையும் இந்தாண்ட சைடு இப்ப நாங்க சௌந்தர்யாவ வந்து நாங்க நம்ப நாடு, நம்ப ஊருன்னு தான் நான் பார்க்குறேனே தவிர, இதுல ஒண்ணுமே தப்பாவே நான் பார்க்கல. அதுவும் இல்லாம அவரு சிலம்பு அந்த லாங்குவேஜ்ஸுமும் சரி ஓகே. அத பத்தி நான் பேச விரும்பல. அது ஏதோ ஒண்ணு கொண்டு போயிட்டாப்ல. அது ஓகே ஃபைன். அத விட்டுருங்க. ஆனா, நாங்க எங்களோட சைட்லருந்து உண்மையாலுமே அப்படி ஒரு விஷயம் இல்ல. ஆனா இது எப்படி தெரியுமா? இந்த சிவகார்த்திகேயன் ஒரு படம்னு நெனைக்கிறேன். அந்த படத்துல சொல்லுவாங்களே கடைசியா, பாயிண்ட் வரட்டும் பேசுறேன்னு சொல்லிட்டு, எந்த நேரம் கரெக்ட்டா அவைங்க மாட்ற மாரி இருக்கோ, மாட்ட அவுத்து விடுற மாரி, நீங்க ஃபுல்லா ஒண்ணுமே இல்லாம, அவங்க ஒண்ணுமே செய்யாதபோது, அவங்களுக்கு உங்ககிட்ட சப்போர்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, "பாத்தியா? இங்க புடிச்சுட்டான் பாரு." ஆர்கே ப்ரோ சொல்ல வந்தது அது கிளியராவே அவரு தெளிவா தான் சொன்னாரு. அவருக்கு நெட் இஷ்யூ எதுவுமே வரல. ஆனா அந்த இடத்துல செய்றாங்க இல்லையா? இருந்தாலும் நான் சிலம்பு ப்ரோவ பாராட்ட தான் செய்றேன் அந்த இடத்துட்ட. அவரு டைரக்ட்டாவே இத்தன பேர் முன்னாடியுமே பேசி, நம்மள எல்லாத்தையுமே அந்த ஒரு நிமிஷம் வந்து ஒரு நிமிஷம் கொலப்பனைய வச்சார்ல. ஏதோ ஒண்ணு பண்ணி, ஒரு விஷயம் பண்ணி, ஒரு ஒரு மாதிரி ஒண்ணு கொண்டு வந்தாரு. அந்த விஷயத்த சௌந்தர்யா நேருக்கு நேரா பண்ணாருன்னா, நீங்களுமே நான் சிலம்பு ப்ரோவுமே சொல்றேன். நீங்களுமே அத சப்போர்ட் பண்றது குட். நீங்க இப்ப அந்த விஷயத்தையுமே இப்ப பாயிண்ட்டா சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், உண்மையாலுமே இப்போ நீங்க எப்படி பேசுறீங்களோ, "இப்ப பாருப்பா நான் என்னமோ ஒண்ணு பண்ணேன்ல ப்ரோ. இந்த மாரி சௌந்தர்யா ஒண்ணு பண்றாங்க ப்ரோ." அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, நானுமே விசில பறக்க விட்டு சௌந்தர்யாக்கு ஃபயர் விட்டு ஓட்டு போடலாம். ஆனா, அவங்க ஆடுறது என்ன கேம்ன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆடியன்ஸ் கேம். நான் நான் பார்த்த வரையும் அது ஆடியன்ஸ் கேம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியுமோ, தெரியலையோ. அ அது நான் இந்த வாட்டி வந்து சிலம்பு ப்ரோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பாருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாம்னு நெனைக்கிறேன். இந்த மாரி ஒரே ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க. நீங்க உண்மையாலுமே அ ஆர்கானிக் ஃபேன் தான் அப்படிங்கிற பட்சத்தில, இந்த மாரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. நான் சொன்ன பெர்ஸ்பெக்டிவ்ல இதுவரை நீங்க யோசிச்சதே இல்ல அப்படின்னாலும், இந்த மாரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அந்த மாரி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வரேன். ஆ இது பேசணும். அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் லாஸ்ட் டைம் பேசினதுல வந்து ஒரே ஒரு விஷயம் விட்டது என்னன்னா, இப்போ இந்த சோலோ டான்ஸ் பத்தி யாரோ பேசியிருந்தாங்க. இதெல்லாம் இவங்கவங்களுக்கெல்லாம் குடுக்கல. மீதி இப்ப ஜாக்லினுக்கு, அ முத்துக்கு முத்துக்கு, தீபக்குக்கு இவங்களுக்கெல்லாம் குடுக்கல அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னைக்கு வரையும் முடியல. மேபி நாளைக்கு அது குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல ஒரு 2, 3 நாள் குடுக்குறாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பவித்ராவுக்கு குடுத்தது. இதுவுமே ஒரு விதமான அந்த வோட் புல்லிங்காக தான்னு எனக்கு தோணுது. ஏன்னா உண்மையாலுமே பவித்ரா நல்லா தான் இருந்தாங்க. ஆனா தம்ப்நெயில்ல நம்மளோட அந்த அந்த ஹாட்ஸ்டார் பார்த்தீங்கன்னா தெரியும். தம்ப்நெயில்ல பவித்ராவோட அந்த ஃபோட்டோ தான் வச்சிருந்தாங்க. தம்ப்நெயில்ல வைக்கிற அளவுக்கு அந்த அந்த ஃபுல் ஷோலயும் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. நான் என் வீட்ல கேட்கும்போது வீட்டுக்காரம்மா என்ன சொன்னாங்கன்னா, மேபி அது பார்க்கறதுக்கு ப்ளசன்ட்டா இருக்காங்க இல்லையா? அதனால வச்சிருப்பாங்கன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. உண்மையாலுமே பவித்ராவோட கன்டென்ட் வந்து கம்மியா தான் இருந்துச்சு. ஆனாலும் அந்த இடத்துக்கிட்ட வந்து எப்படி சொல்றது? அந்த எபிசோட் ஆனா 1 ஹார் எபிசோட் பார்க்கும்போது, கன்டென்ட் உண்மையாலுமே நெறைய ட்ரை பண்ணுவாய்ங்க. நெறைய விஷயங்கள் பண்ணது எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டாய்ங்க.
அ இவங்களோட சீன்ஸ்லாம் அங்கங்க உள்ள வந்து பூத்துற மாரி இருந்துச்சு. பட் ஓகே. அதுவுமே எனக்கு பிரச்சனையா தெரியல. அ எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இவங்களுக்கெல்லாம் ஒரு வேள ஓட்டு கம்மியா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இவங்கள எலிவேட் பண்ணி காமிச்சோம்னா, எல்லாரும் வந்து ஓட்டு வந்து இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் போடுவாங்க. அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு ட்ரை பண்றாங்களா என்னன்னு தெரியல. அதனால தான் ஒரு வேள முத்து, ஜாக்லின் இவங்க அதுவும் இல்லாம கன்டென்ட் பேஸ்டாவும் இவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் இவங்களோட கேரக்டரையுமே நல்லா ஹோல்டு பண்ணி ஒரு மாரி தூக்கி கொண்டு போறாய்ங்க. நான் சீரியஸாவே முத்துக்கு அ செ இது நம்ம சேது ப்ரோ வந்த உடனே என்ன பண்ண போறான் இவன்? இத வச்சுக்கிட்டு, என்ன இப்படி குடுத்துருக்காங்களே! அப்படிங்கிற மாரி தான் யோசிச்சேன். விஜய் விஷாலுக்கு குடுத்தா, அது நமக்கு தனிப்பட்ட படம். நார்மலாவே அப்படித்தான் பேசிட்டு இருக்கான். சும்மா இருக்கும்போதே, ஆமான் தானே! அப்படிங்கிற மாரி சேது ப்ரோவோட வாய்ஸ் எடுத்து தான் பேசிட்டு இருக்காங்க. அதனால, அப்படி ஏதாவது போயிருக்கும். ஆனா, இவன்ட்ட குடுத்து இவன் என்ன பண்ணுவான்? அப்படிங்கிற மாரி தான் யோசிச்சேன். ஆனா, முத்து இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணி, அதுதான் அந்த டெடிகேஷன்லாம் உண்மையாலுமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா, நான் பார்த்த வரையும், யாருமே இப்போ ஃபர்ஸ்ட்டு டான்ஸ் ஆடுனாங்க இல்லையா? இவங்கலாம் அந்த அளவுக்கு அவங்களோட கேரக்டர ஃபுல்லா ஹோல்டு பண்ணி கொண்டு போனாங்களான்னு தெர்ல. மேபி சிவா ஓகே. அவரு வந்து அவரு உண்மையாலுமே ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறனால அது நல்லா தான் இருந்துச்சு. அந்த மாரி விஷயங்கள் பண்ணாய்ங்க. மத்தபடி இதுதான் இதோட காரணம்னு நெனைக்கிறேன். அதே மாரி ஃபேட்மேன் டைம் கொஞ்சம் ஓவரா திங்கிறேன்னு நெனைக்கிறேன். கோச்சிக்காதீங்க. ஃபேட்மேனோட இது மட்டும் பேசிட்டு முடிச்சிடுறேன். நேத்து நைட் உட்காந்து பேசின அந்த இவரு ஃபேட்மேனோட விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தீங்க. எனக்கு இது எப்படி தோணுச்சுன்னா, ஃபேட்மேன் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல ரவி ப்ரோ போம்போது, "எப்பா நம்ப முத்துவோட ஆர்மி தான். ஆனா முத்துக்குமார் தான் சப்போர்ட் பண்ணோம். ஆனாலும் அங்க போயிட்டு முத்துவ மட்டும் தூக்கி பேசுனோம்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும். அதுவும் இல்லாம அந்த மாரி பேசுனோம்னா, நார்மலாவே அந்த சிம்பத்தி ஓட்லாம் மத்தவங்களுக்கு வர ஆரம்பிச்சுரும். ஸோ வந்து நம்ம எல்லாத்தையுமே புகழ்ந்து பேசிடலாங்கிற ஒரு மைண்ட் செட்ல போயி, எல்லா விஷயத்தையுமே பண்ண மாரி தான் அப்படிதான் தோணுச்சு. இந்த தங்க புள்ளங்கிற கான்செப்ட்டுமே நான் பார்த்துருக்கேன். இங்க நானும் ஸ்பேஸ்ல இருந்திருக்கேன். அந்த ஸ்பேஸ்ல வந்து, "சார் நீங்க எப்படியாவது அங்க போம்போது, தங்க புள்ளங்கிற ஒரு விஷயத்த மட்டும் ஜாக்லின்ட்ட சொல்லிருங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னு சொல்லுங்க சார்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்தையுமே அவர் கன்வே பண்ணாரு. உண்மையாலுமே 24/7 அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாருக்குமே பாசிட்டிவா தான் பேசியிருந்தாப்புல. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனா, அடுத்த நாள் தான் மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுவும் எப்படின்னா, அடுத்த நாள் இவங்க எல்லாம் சொல்லும்போதுமே நம்பல. இன்னுமே நானுமே நம்பல. ஏன்னா, தீபக் அது படிக்கும்போது என்ன சொன்னாருன்னா, ரீப்ளேஸ் பண்றதுக்கு அந்த 2 கண்டஸ்டன்ட்ட ரீப்ளேஸ் பண்ணவும் முடியும். அதாவது பண்ணுனாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி, அந்த லாம் அப்படிங்கிற மாரி போட்டு தான் ஒண்ணு வச்சிருந்தாய்ங்க போல. சரிங்களா? நானும் சரி சும்மா ஏதோ ஜோக்குக்கு சொல்றாய்ங்கன்னு விட்டேன். இ இவருமே, ரவியுமே அந்த மாரி தான் யோசிச்சிருந்திருப்பாருன்னு நெனைக்கிறேன். சாரி ரவி ப்ரோவுமே. ஆனா, அங்க பிக் பாஸே வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு குடுத்துருக்கேன். நீங்க என்னடா சும்மா உட்கார்ந்துருக்கீங்களே! அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ண உடனே தான், ரவி ப்ரோவுக்குமே என்ன தோணியிருக்குன்னா, ஆஹா! அப்ப இது உண்மையாலுமேவா? அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் இருக்கிறவங்க எல்லாம் திரட்டி, எல்லாத்தையும் மொத்தமா கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, டேய் அப்ரசன்ட்டுகளா, இந்த மாரி ஒரு விஷயம் இருக்கு. இத நம்ப பேசுவோம்ன்னு சொல்லி நைட்டு விடிய விடிய பேசுறாய்ங்க. சரிங்களா? அது உண்மையாலுமே நல்லா தான் இருந்துச்சு. அது எப்படி கொஞ்ச நேரத்துக்கு மேல ஒரு மாரி ஆயிடுச்சு. தல சூடாயிடுச்சு எனக்கும். சரி இத குளோஸ் பண்ணிட்டு போயிடலாம்னு தோணுச்சு. இருந்தாலும் சரி நம்ம பார்த்துட்டோம். ஆனதாச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷம்னு சொல்லியே ஒரு நான் ஒரு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 2, 3 மணி நேரம் ஓட்டிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அதுல பேசிக்கிட்டே அதுவும் எப்படி சொல்றது? எல்லாம் கிளம்பி போறேன்ட்டு போறாய்ங்க. திரும்பி நம்மளோட சிவா தான் சும்மா இல்லாம வந்து உட்காந்துக்கிட்டு, எதையாவது ஒண்ணு பேசுறேங்கிற பேர்ல அவரும் பேசி, கடைசியில மறுபடியும் எல்லாம் உட்காந்துக்கிறாய்ங்க. யாரும் அந்த இடத்த விட்டு கலைய மாட்றாய்ங்க. ஸோ இந்த மாரி சுத்தி சுத்தி பேசிட்டு இருந்தம்போது, அவருக்கு ரவி ப்ரோவுக்கு என்னன்னா, நான் என்னதான் இருந்தாலும் இவன வந்து நான் வந்து வெளிய இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். இத தாண்டி இங்க என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அது அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் இருக்கு. அதே மாரி இன்னொரு ஏக்கம் என்னன்னா, நானும் முத்துவும் அடிச்சுக்கணும். நான் எங்க 2 பேத்தோட ஆர்குமெண்ட்ஸ் அந்த விஷயங்கள் ஸ்கில் ஏன்னா நாங்க வந்து எப்படி சொல்றது? நாங்க வந்து இந்த ஐயோ! அது பேர் என்ன மார்க்கிங் அந்த மாரி விஷயத்தெல்லாம் பண்ணாம, பேச்சுனா பேச்சா, நேர்பட கரெக்ட்டா இருக்கிற மாரி இருக்கும். ஸோ இந்த சீன்ஸ்லாம் வந்து எதிர்பார்க்குறாங்க போல. ஆனா இத நான் எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியலையே! அப்படின்னும் பேசுறாரு. இந்தாண்ட சைடும் பேசுறாரு. இதுல சுத்தி உள்ளான்னு சொல்லி யோசிக்கிறாரு. இப்ப நான் எதுக்கு இவன பத்தி பேசணும்? இப்போ முத்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 பேர் இல்ல 2 பேர நம்ம விட்டுருவோம். மீதி இருக்கிற ஒரு 3 பேர செலக்ட் பண்ணி, அதுலேருந்து யாரையாவது எடுத்துட்டு போலாம். இப்போ எனக்கு நான் மொத வாரத்திலே போனதுனால, நான் வந்து உள்ள போணும்னு அவசியம் இல்ல. ஆனால், நீங்க 7 பேத்துல யாராவது ஒருத்தங்க அங்க உள்ள போனீங்கன்னா, அது எனக்கு கிடைச்ச வெற்றியா நான் பார்க்குறேன். உங்கள நான் டியூன் பண்ணி உள்ள அனுப்புறேன். அவர பொறுத்தவரையும், அவருக்கு வந்து இப்போ ஒரு கேம் குடுத்துருக்காங்க. இந்த 1 ஹாரோ 1 வீக்கோ இல்ல 2 வீக்குள்ளயோ வந்து அந்த ஒரு கேம் ஆடப்போறேன். இந்த விஷயத்துல இதுல யாரு ஜெயிச்சாலும், தான் ஜெயிச்சதா ஒரு விஷயத்த வந்து அவரு 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 வந்து கருதுறாருன்னு நெனைக்கிறேன். ஸோ, அதனால தலைவர் வந்து நம்ப எதையாவது ஒண்ணு பண்ணிற முடியாதா? அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்ணாருன்னு நெனைக்கிறேன். இதுக்கு நடுவுல இந்த ஃபேண்டம்ஸ் வந்து அடிச்சுருவாங்க, கொன்றுவாங்கங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? அதுவுமே ஒரு சில விஷயங்கள் எனக்குமே அந்த கருத்துல வந்து பெரிய எப்படி சொல்றது? அ கருத்து முரண்பாடுலாம் இருக்கு. இருந்தாலுமே அவரு வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் வெளிய இருந்து பார்த்துட்டு வந்தவங்க தானே! அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாரி அங்கேயும் கன்வே பண்ணிக்கிறாரு. நம்மகிட்டயும் கன்வே பண்ணிக்கிறாரு. எப்பா இது ஒரு கேமு. இந்த கேம்ன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமேல் தான் நான் வந்து இத ஆட ஆரம்பிக்கிறேன். ஸோ கொஞ்சம் பார்த்து அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கன்வேவும் பண்றாரு. ஆனா இதுல எனக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு ஒரு கௌசிக்கா யார் தெரிஞ்சாருன்னா, நம்ம சிவா ப்ரோ தான். ஆள் வந்துட்டு, "சார் இப்ப நான் என்ன பண்றேன், இந்த முத்துவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இப்ப நான் போயிட்டு அருண போய் நான் அடிக்கிறேன். சோ இப்ப முத்துவோட ஃபேன்ஸ்லாம் நம்ப கிட்ட வந்துருவாங்கல்ல. எப்படி எப்படி நம்ம மாஸ்டர்
எப்பா நீ பண்ணுனா கூட பண்ணு ராசா. ஆனா நீ அத சம்மந்தமே இல்லாம இத எதுக்குமே இல்ல. யாருகிட்ட நீ இத ரெஜிஸ்டர் பண்ற? அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. பட் ஓகே. அது எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு மாரி சிரிப்பு வந்துச்சு. இது தெரிஞ்சு தான் பண்றாங்களா? தெரியாம பண்றாங்களான்னு தோணுச்சு. பட் ஓகே. ஆ அவ்வளோதான் நெனைக்கிறேன் நண்பர்களே. ஓகேல்ல. நன்றி, நன்றி ஐயா. திலீப் உங்களுக்கு முன்னாடி சீனு ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாப்ல திலீப். அதுக்கப்புறமா திலீப் பேசட்டும்மா, பேசி முடிக்கட்டும். யா ஐயா, யாருக்கு வேற ஒண்ணுமே கிட்ட இல்லையா எதிர்கருத்துலாம்? அவர் முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டேன். இல்ல ரோஷினி அவருக்கு வேணா நான் பதில் சொல்லிடுறேன். ஆக்சுவலி ரோஷினி ஆர்கே பேசுறேன். அவருக்கு வேணா பதில் சொல்லிடுறேன். ஆக்சுவலி ஹி நரேட்டிவ் வாஸ் குட். ஆக்சுவலி நீங்க பேசுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ ரெஸ்பெக்ட் யூ. சூப்பரா ஹியூமரா பேசுறீங்க ஜி. சூப்பரா இருக்கு. ஆமா, அந்த அப்ரசென்டிங்லாம் சொன்னீங்களா பாத்தீங்களா, நான் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம். உண்மையுமே நல்லா இல்ல என் தலைவர் சிலம்பரசன் இல்லாம ஆர்கே தெளிவா பேசுறாரு. அது நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. ஆர்ஜேவா ப்ரோ நீங்க பிக் மிஸ்டேக். என்ன ப்ரோ? ஆர்ஜேவா நீங்க? ஆர்ஜேவா விஜேவா? ஐயா அப்படிலாம் இல்ல அப்படிதான் எனக்கு தோணுது. நல்லா பேசுறீங்க ப்ரோ. நல்லா பேசுறீங்க. இத நான் கலாய்க்கிறது எடுத்துக்கிறதா இல்ல நல்லபடியா எடுத்துக்கிறதான்னு தெரியல. இருந்தாலும் நல்லபடியா எடுத்துக்கிட்டீங்க. இல்ல ப்ரோ உண்மையா நல்லா தான் பேசுனீங்க ப்ரோ. பேசுங்க ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ஐயா இல்லையா ஏதாவது கருத்து முரண்பாடு இருந்தா சொன்னீங்கன்னா அதை வச்சு பேசலாம்னு பார்த்தேன். இல்ல ப்ரோ கருத்தோட ஒத்து இருக்கும்போது நான் எதுக்கு ப்ரோ பேசணும்? பேசுங்க ப்ரோ. சரி ப்ரோ. இல்ல ப்ரோ வெயிட் பண்றவங்க எல்லாம் பேசிட்டு மறுபடியும் நான் வந்து கூட ஜாயின் பண்ணிடுறேன். இல்ல நான் ஒண்ணே ஒண்ணு மறுபடியும் முதல்ல இருந்தா கேக்குதா? கேக்குது. இல்ல எனக்கு வந்து ரோஷினி கூட கருத்து முரண்பாடு. நான் ரோஷினி கூட நம்ம அப்புறம் பேசலாம். நீ வீட்ல போய் தனியா தொங்கு அப்படிங்கறாங்க ப்ரோ. சரி ஓகே மத்தவங்க பேசட்டும். சீனு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் கைஸ். நான் இப்பவும் திருப்ப சொல்றேன். சௌந்தர்யா வந்து மாடலிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு உண்மையாவே நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. இப்போ ஆர்டிஸ்ட் ஸ்பீட் போடுறதுனால சௌந்தர்யாவை அடிக்கிறோம்னா அதுக்காக நானும் சௌந்தர்யாவை அடிக்கிற ஆள் தான். நான் அப்படி சொல்ல வரல. நம்ம எங்க ஒரு கன்சிடரேஷன் பாயிண்ட் எடுத்துட்டு வரணும்னா இங்க பிரச்சனை அவங்க ட்வீட் போடுறது கிடையாது. அதை வச்சு இந்த ஃபேன்ஸ்லாம் ஒன்று பண்றாங்கல்ல, அதை பேஸ் பண்ணி தான் நான் அதிகமா அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து அது அண்ட் சௌந்தர்யாவையுமே நம்ம முழுக்க ப்ளேம் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம சௌந்தர்யா உள்ள இருக்காங்கங்க 100 நாள் ஓகேவா. வெளில என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியல. அவங்களுக்காக ஒன்று பண்றாங்கல்ல வெளில, அவங்கள அடிக்கலாம் நம்ம அதிகமா. ஏன்னா நான் வந்ததுலேருந்து ரொம்ப எனக்கே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஆச்சு அந்த பொண்ணு பாவம் அப்படின்னு தான் இருக்கு. ஆனா அதுக்காக நான் அந்த அந்த பாவம்லாம் சொல்லலை. பண்றது தப்பு தான். பட் ஸ்டில் அடிக்கிறதுன்னு ஆயிடுச்சுன்னா இவ்வளோ அடிக்க வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுது. சீனு சொல்லுங்க. சீனு பேசுங்க. ஓகே ஹாய். தேங்க்ஸ் ரோஷினி. நான் ஆக்சுவலாக நிறைய யோசிச்சு வச்சிருந்தேன். இதுக்கு முன்னாடி பேசினது கண்டினியூஸாக பேசினார் எப்பயாவது நான் அதனால வந்து நான் மறந்துட்டேன் நிறையா. பட் இருந்தாலும் நான் தெரிஞ்சது ஆபத்து சொல்றேன். என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ 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 வந்து இப்போ வந்து கடைசி வாரம் வந்துருச்சு இல்லையா. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கேமை வந்து வேற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்துருப்போம். ஓகே இனிமே வந்து இவங்க நல்லா விளையாடுறாங்க. ஏன்னா அது வந்து என்டர்டைன்மெண்ட் பர்பஸ். நம்ம ஒரே ஆளை வச்சு பார்த்தோம்னா கேம் பார்க்க நல்லாவே இருக்காது. ஸோ நான் எல்லாரையோடது ரசிக்கணும். எல்லாரையும் நம்ம வந்து அவங்க தப்பு எடுத்து சொன்னா தான் கேம் நமக்கு வந்து ஒரு 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 பொழுது போகும் இல்லையா. ஒரு நாள் இந்த நம்ம ஒரே ஆளை வச்சுட்டு அவங்க நல்லா விளையாடுறாங்களா மட்டும் பார்த்தோம்னா அந்த கேம் ஃபுல்லா என்ஜாய் பண்ண முடியாது. அதுதான் என்னோட இது. ஸோ அப்படிதான் நான் பார்த்துட்டேன். ஆனா இப்போ வந்து டுவர்ட்ஸ் எண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே இப்போ இனிமே வந்து யாரால கேமை சேஞ்ச் பண்ணவும் முடியாது. அது அதாவது அன்லஸ் டெலிவிஷன் நினைச்சு மாத்தினாலே ஒழிய நம்ம மக்களோ இல்லாட்டி இவங்க ஃபேண்டம்ஸோ என்னமோ சொல்றது கிரியேட் பண்றாங்க இல்லையா. இது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து ஃபேண்டம்ஸ் பண்றது அவங்க பாசிட்டிவ் சொல்லலாம் இல்லாட்டி இன்னொரு நெகட்டிவ் கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. பட் ஆனா அது அந்த அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து ஒரு அவங்க ஒரு எப்படி சொல்றது ஒரு 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 பர்சனை டீக்ரேட் பண்ணி அந்த இமேஜ் போடுறது. அது யாரா இருந்தாலும் சரி, சௌந்தர்யா நடந்தாலும் சரி, ஜாக்லின் நடந்தாலும் சரி, முத்துக்குமரன் நடந்தாலும் சரி, அது வந்து அது ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்றது இப்போ இந்த சோசியல் மீடியா வந்து ஒரு மாதிரி குரூரமா மாறிடுச்சோ அப்படின்னு தோணுது. அதுவும் இந்த பிக் பாஸ் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்ப்போம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் எனக்கு இப்ப கூட முத்துக்குமரன் ஜாக்லின் 2 பேரும் ஃபைனல்ஸ் போகணும்னு எனக்கு ஆசை இருக்கு. அதை யார் ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம். ஆனா வந்து இப்ப சௌந்தர்யாவே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நேரம் ரொம்ப ஷோ வந்து ஒரு மாதிரி கோவமாவோ ரொம்ப ஒரு மாதிரி அரகன்ஸாவோ போகும்போது அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரொம்ப காமெடியா அது உண்மையிலே இயல்பாவே அந்த காமெடி இருக்கு ஓகேங்களா. அதெல்லாம் அந்த ஆக்டிங் நான் சொல்லவே மாட்டேன். ஆக்டிங் பண்றாங்க நிறையவே, அது வேற விஷயம். பட் ஆனா வந்து அந்த மாதிரி பண்றது நல்ல ரிலீஃப், உண்மையிலே ரொம்ப ரிலீஃபா. நாங்களே வாய் விட்டு நாங்க வந்து ஜாக்லினோ இல்ல முத்து பிடிச்சிருந்தாலுமே சௌந்தர்யா பண்ற ஆக்டிவிட்டிஸ்ல செமையா சிரிச்சிருக்கோம். வீட்டுல உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்திருக்கோம். ஓகே அதுலலாம் நம்ம ஒன்றும் சொல்லவே முடியாது.
அதனாலதான் அந்த ஷோ மூவ் பண்ணி கொண்டு போறாங்க பாருங்களேன். அது வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜியால மூவ் பண்ணி கொண்டு போலாம், இல்ல அவங்க கியூட்னஸால கூட மூவ் பண்ணி கொண்டு போலாம். ஏன்னா அவங்களோட எய்ம் வந்து ஒரு ஹீரோயினாக இருக்கலாம் இல்லையா? அப்ப அவங்க அதை தான் ஷோகேஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து முத்துக்குமரன் மாதிரி பேசி ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா, முத்துக்குமரன் பேசுறது ஏன் உங்களுக்கு அஃபண்ட் ஆகுதுன்னே தெரியல. இப்ப எப்படி வந்து உங்களுக்கு உங்க கியூட்னஸோ உங்களோட அந்த அழகா நாட்டினஸும் வந்து மக்களுக்கு பிடிக்குது நீங்க நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி முத்துக்குமரன் பேச்சு மக்களுக்கு பிடிக்கலாம் இல்லையா? நீங்க ஏன் அவன் பேசுறான் அப்படின்னு நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒருத்தரோட திறமைய வந்து அது உங்களுக்கு இல்ல அப்படின்னா அதை வந்து நீங்க வந்து இன்வாலிடேட் பண்ண முடியாது. அதாவது அவனுக்கு இருக்கு, அவன் அதை வச்சுதான் பண்ண முடியும். அவன் வந்து ஒரு பெரிய ஸ்டைலிஷாவோ அப்படி பண்ண வேண்டிய அவசியம் அவனுக்கு கிடையாது. ஹீரோவா நடிக்கணும்னு அவசியம் அவனுக்கு கிடையாது. அவன் வந்து அப்படிதான் பிஹேவ் பண்ண முடியும். இப்ப ஜாக்லின் வந்து அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, ஒரு கேமை நம்ம கேமா தான் விளையாடணும், மைண்ட் கேம் தான் விளையாடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது அப்படி அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்கன்னு சொல்றேன். உடனே சௌந்தர்யா ஃபேன்ஸ் சௌந்தர்யாவே ஏன் அப்படி பண்றாங்க? அவங்க கியூட்னஸ் மக்களுக்கு பிடிக்கலாமா, ஆனா முத்துக்குமரோட பேசுறது வந்து மக்களுக்கு பிடிக்க கூடாது. அது எப்படி சொல்ல முடியும்? அவன் திறமை அதான், அவன் அதை தான் பண்ணுவான். உங்களால முடியல ஒத்துக்கோங்க. ஏன்னா என்னால பேச முடியலப்பா, நான் வந்து எனக்கு இதுதான் வருதுன்னு சொல்லுங்க. ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க, முத்துக்குமரன் வந்து அவ்வளோ நாள் அவருக்கு அந்த இது இருந்தாலும், இவன் கியூட்னஸ் எல்லாம் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு இருந்தாலுமே அது வந்து அவர் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. அது எப்ப தெரியுமா, விஜய் சேதுபதி வீக்கெண்ட் எபிசோட்ல அடிக்கடி இந்த வார்த்தைகளை சொல்லும் போது, உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, உங்க கியூட் எக்ஸ்பிரஷன் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரா, அதுதான் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிட்டே வருது முத்துக்குமரன். உள்ள கூட அவன் வந்து எனக்கு தெரிஞ்ச முத்துக்குமரனும் ஜாக்லினும் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நான் பார்க்கல. அந்த குளூவை வெளியில இருந்து தான் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. ஓகேங்களா? அதனாலதான் ஒரு எபிசோட்ல யாரு வரக்கூடாது நீங்க நினைக்கிறீங்கன்றத ஸ்ட்ரெயிட்டாவே முத்துக்குமரன் இருந்துச்சு, இவருக்கு இதனாலதான் வராங்க அப்படின்னு அந்த ஒரு இடத்துலதான் பொலிச்சுன்னு போட்டார் அவர். அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து அவருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், நம்மளோட நல்லா விளையாடுறாங்களா, இல்லாட்டி அது இருந்திருக்கலாம். அது மெயின்டைன் பண்ணிட்டே தான் இருந்தாரு. அவர் வந்து சொல்லணும்னு நினைக்கவே கிடையாது. ஆனா அவர் எப்ப சொன்னாருன்னா, அவ்வளவு நாள் கலெக்ட் பண்ணதுக்கு ஒரே ஒரு நாள் சான்ஸ் கிடைச்சு சொல்லிட்டாரு. ஆனா அதையும் இப்ப வரைக்கும் ஜாக்லின் வந்து அப்படி சொல்லவே கிடையாது. ஜாக்லின் வந்து அவங்க சௌந்தர்யோட எந்த எஃபோர்ட்டையும் ஜாக்லின் வந்து இன்வாலிடேட் பண்ணதே கிடையாது. ஆனா இன்னை வரைக்கும் ஜாக்லின் எது பண்ணாலும், ஏதாவது இவங்க நினைக்கிறாங்க, அது ஜாக்லின் பண்ணலன்னா அதுவும் இன்வாலிடேட் பண்ணிடுவாங்க. இந்த ஜாக்லின் வந்து இவங்க அப்படி ரெண்டு ஆப்போசிட், எது பண்ணாலுமே இன்வாலிடேட் பண்றது ரெடியா இருக்காங்க சௌந்தர்யா. அப்ரிஷியேட் பண்றதுக்கான 1% ஒரு நல்ல குணம் கூட சௌந்தர்யா கிடையவே கிடையாது. அதுதான் நான் வந்து நெகட்டிவா பாக்குறேன். அதை எப்படி முத்துக்குமரனை அவங்கள பேசி ஜெயிக்க முடியல, அதனால முத்துக்குமரன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சம்டைம்ஸ் எவ்வளவு கோவம் இருந்தாலும், ஆமா என்ன இருந்தாலும் அவன் ஜெயிச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஜாக்லின் சொல்ல மனசே வர மாட்டேங்குது. அது ஏன் வர மாட்டேங்குது? அந்த உங்களுக்கு ஒரு கேமரா பாருங்களேன், உங்க ஃப்ரெண்டா பார்க்க வேண்டாம், இல்ல எது வேணாலும் பார்க்க வேண்டாம், ஜாக்லின் என்னோட சூப்பரா விளையாடுறாப்பான்னு வாயத்துன்னு சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு வந்துச்சு? சொல்ல நீங்க குறைஞ்சு போயிட மாட்டீங்க. உங்களுக்கு அந்த பெரிய மனசே கிடையாது. அதனாலதான் இந்த சௌந்தர்யோட அந்த விஷயங்கள் நடிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் இப்ப இதுலதான் படுது. ஏன்னா அவங்க உண்மையில கேமரா இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு தடவையாவது ஜாக்லினோட எஃபோர்ட்டை அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருக்காங்களான்னு பாருங்க. ஒரு விஷயம் பண்றாங்க, ஜாக்லின் சூப்பரா பண்றாப்பா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா நான் வந்து ஒத்துக்கிறேன். இந்த மொத்த கேம்ல சொன்னதே கிடையாது. அப்ப அதுல வந்து உங்களோட கேரக்டருக்கு இப்போ ஏதோ ஒரு விஷயத்துல முத்துவை பத்தி ஜாக்லின் பாராட்டுறாங்க, இப்ப ஜாக்லினை பத்தி முத்து பாராட்டலாம், அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. சௌந்தர்யா பத்தியும் பாராட்டுறாங்க. ஆனா ஜாக்லின் வந்து எப்பயுமே சௌந்தர்யோட எஃபோர்ட் இன்வாலிடேட் பண்ணதே கிடையாது. இவ பண்றா பாரு கேவலமான்னு சொன்னது கிடையாது. எப்போ தோத்து போனாலும் அப்ரிஷியேட், அட்லீஸ்ட் அது அவங்க நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனா அந்த நடிக்கிறதுலயாவது நல்லது 4 விஷயம் சொல்றாங்கல்ல, கவலைப்படாதீ அப்படி சொல்றாங்கல்ல, அந்த ஒரு பேசிக் ஒரு இது வந்து சௌந்தர்யா வந்ததே கிடையாது. ஃபுல் ஆஃப் வெஞ்சன்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஆனா அந்த வெஞ்சன்ஸ் இந்த இடத்துல இதை பண்ணனா நம்ம ரிஜிஸ்டர் ஆகும், இந்த இடத்துல இதை பண்ண ரிஜிஸ்டர் ஆகும் அப்படின்ற மாதிரியே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து அதுதான் அவங்க கேம். அதனாலதான் அவங்க இவ்வளவு ப்ரொமோஷன்ஸ் தேவைப்படுது அவங்க தூக்கி வைக்கிறதுக்கு. அவங்க உண்மையிலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இந்த ப்ரொமோஷன் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இந்த ட்விட்டர் என்ன, எங்க வீட்டுல எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் இந்த ட்விட்டரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க ப்ரொமோஷன் பண்றதுனால அதெல்லாம் வந்து அவங்க ஜெயிக்க போறதுக்கு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவங்க பார்க்கறது ஷோ தான் பார்ப்பாங்க. ஷோல நல்லா பண்ணா மட்டும் தான் அவங்க எல்லாம் ஜெயிக்க முடியுமே தவிர, ட்விட்டர்ல நீங்க என்ன போஸ்ட் போடுங்க, எவ்வளவு ஹீரோ ஹீரோயின் சப்போர்ட் பண்ணுங்க, யாரு வந்து ஓட்டு போட போறாங்க, எத்தனை பேர் ட்விட்டர் யூஸ் பண்றான்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு டிசெப்டிவ் கேம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து சௌந்தர்யா முன்னாடி அவங்க தான் முன்னாடி இருக்க மாதிரி காட்டுறாங்க, கொண்டு போய் கவுந்தர் பின்னாடி தள்ளிட்டு ஜாக்லின் முத்து தான் முன்னாடி நிக்க போறாங்க. எனக்கு தீபக் வந்தாலும் சந்தோஷம் தான். ஆனா இந்த நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸ் வந்து ஃபைனல்ஸ் போனா யாரு ஜெயிச்சாலும் சரிதான். சும்மா வந்து என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஓகே, கேமர் பர்பஸ்ல சௌந்தர்யா வந்து ஒரு நல்ல பிளேயரா அப்படி கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் அதாவது 90 நாள் வரைக்கும் அவங்க எஃபோர்ட் ஓகே அக்செப்டட். லாஸ்ட் 2 வீக்ஸ்ல வந்து அவங்க கேமரா ஜெயிக்கலாம் முடியாது. அவங்களுக்கு ப்ரொமோஷன் அதிகமாகுதுனாலே தட் ஷோஸ் ஷீ இஸ் நாட் அந்த கேப்பபிலிட்டி அவங்களுக்கு குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அவங்க கேப்பபிலிட்டியா இருக்கும்போது அது ப்ரொமோஷன் தேவையே கிடையாது, மக்கள் ஆட்டோமேட்டிக்கா பிடிக்கும் அப்படின்றதுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ஃபைனலா நான் வந்து பாக்குறேன்னா கண்டிப்பா 3 பேர் தான், தீபக்,
முத்து, ஜாக்லின் இந்த 3 பேர்ல யார் 2 பேர் ஃபைனல்ஸ் போனாலும் சரி, ஆனா என்னோட இது வந்து ஜாக்லினும் முத்துவும் மட்டும்தான். அதுல யாரு ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஜாக்லின் ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான். ஏன்னா 2 பேர் கேமுக்காக உழைப்பு போடுறாங்கல்ல. உழைப்புங்கிறது அதுதான் உழைப்பே தவிர சும்மா ஜாலியா நம்ம வந்து குதிச்சுட்டே இருக்கிறது, இல்லாட்டி வந்து நம்ம கியூட் இது பண்றது, அழுகுறது அதெல்லாம் வந்து எஃபோர்ட் கிடையாது. அதெல்லாம் வந்து நீங்க உங்க இன்னபிலிட்டி தான் காட்டுறீங்களே தவிர வந்து யாரோமா நடந்துக்கிறது, இங்க அங்க குதிக்கிறது, இந்த அந்த ஜெனிலியா கேரக்டர் இருக்கு இல்லையா, ஹாசினி கேரக்டர்லாம் பண்றதெல்லாம் வந்து சும்மா பார்க்க நல்லா இருக்கும், ரசிக்க நல்லா இருக்கும். பட் ஆனா வந்து அது வந்து இந்த கேம் கிடையாது இல்லையா. அது வந்து அவங்களோட growthக்கு ஹீரோயினா ஒர்க் அவுட் ஆகுமே தவிர இந்த கேமுக்கு அது ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படிங்கறதா என்னோட பாயிண்ட். ஆர்கே ரோஷன் தேங்க்யூ. தேங்க்யூ. சூப்பர் சூப்பரா சூப்பர். பேசுனீங்க சீனு. ஆனா ஆக்சுவலி ஹீரோயினாலாம் ஏத்துக்க முடியாது. சாரி. இல்ல அது டான்ஸும் அவங்களோட வர அவங்களோட அவங்களோட இது சொல்றேன். அவங்களோட ஏம் அதுவா இருக்கலாம். அதுக்காக அவங்க முனைப்பு காட்டுறாங்க. அது நம்ம இன்வாலிடேட் பண்ண வேணாம்னு சொல்றேன். அது கரெக்ட் தான் அவங்க பண்றது. ஆனா அதுக்காக முத்து வந்து அவங்க அகைன்ஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இல்ல அவங்க முத்து, ஜாக்லினே 2 பேரையுமே தீபக்கையும் சேர்த்து தான் அகேன்ஸ்டா பேச அவங்க கிட்ட வேலிடேட் பண்ணலாம். எந்த பாயிண்ட்டும் இல்ல. ஆனா பர்சனலா ஹீரோயின் மெட்டீரியலும் இல்ல. நெக்ஸ்ட் பரதன். இல்ல 1 செகண்ட் ஐ வில் கோ. ஐ வாண்ட் டு லீவ். ஆக்சுவலி எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஹாரி அண்ட் ரோஷினி அண்ட் யார் ஹீரோயின் மெட்டீரியல் இல்ல? சவுண்ட் இதெல்லாம் மன்மோ. சொல்லுங்க. நான் சொல்லுவேங்க. நான் 13 14 வருஷம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறேன். அந்த பொண்ணுக்கு ஆடவும் வரல, பெருசா எக்ஸ்பிரஷனும் இல்ல. நான் சொல்லுவேன், ஏன் சொல்லக்கூடாது? எனக்கு புரியலையே. அந்த அவ்வளவு அழகா இருக்காங்க. கேமரா லவ் சார். ஓகே எல்லாருக்கும் பை 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 ப்ரோ. அழகலாம் கிடையாது ப்ரோ. 2 கோட் எடுத்து அழகுல ப்ரோ. இல்லங்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. இங்க பாருங்க. நம்மளுக்கு வந்து அவங்க குடுக்குற கண்டென்ட் இருக்கலாம். சரியா? டாலன்ட் வேணும் ப்ரோ. இல்லனா கிருபா அவங்க சூப்பரா நடிக்கிறாங்களே. ஓ யூ ஆர் ரியல். ரோஷினி 1 செகண்ட். ஆக்சுவலி ஐ வாண்ட் டு டெல் ஒன் ஆன்சர் டு சீனு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீனு நீங்க பேசினால எனக்கு ஒரே ஒரு முரண்பாடு தான் இருந்துச்சு. நீங்க வந்து சௌந்தர்யாவுக்கு பேச தெரியலன்னு சொன்னீங்க. அதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஷீ இஸ் த வெல் நோன் ஸ்பீக்கர். அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆரம்பத்துலேருந்து. ஷீ கேன் ஏபிள் டு டூ தட். பட் ஷீ இஸ் அவாய்டிங் பர்பஸ்ஃபுல்லி தட். அவங்க அந்த டாப்பிக்கே டைவர்ட் பண்ணிட்டு அந்த இதை பேசக்கூடாதுன்னு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வர்ஷினி கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி உட்காந்து பேச தெரிஞ்ச அவங்களுக்கு இந்த சீசன் ஃபுல்லா பேச தெரியாதா? ஸோ எனக்கு அதுக்கு மட்டும்தான் அவன் என்ன சொல்ல வரேன்னா அவங்க பேசுறாங்க. ஆனா இல்ல எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. இல்ல அதுக்கு மட்டும் நான் முரண்படுறேன். அவங்களே சொல்றாங்க எனக்கு பேச தெரியாதுன்னு அவங்க சொல்றதுனால சொல்றேன். அதனால அவங்க சொல்றாங்க முத்து நல்லா பேசுறான், எனக்கு பேச விட டக்கு டக்குன்னு மடக்கிறான், பதில் சொல்ல தெரியல. அவங்க சொல்றதுனால சொல்றேன். நீங்க சொல்றது பாக்குறவங்களுக்கு ஓகே. பட் அவங்களே அதை சொல்றாங்க எனக்கு பேச தெரியாதுன்னு. அதுக்காக சொல்றேன் நான். அதுக்காக நீங்க வந்து முத்துவை இன்வாலிடேட் பண்ணாதீங்க அப்படிங்கிறீங்க. பேசுறத வச்சு பண்ணாதீங்க அப்படிங்கிறேன். அவ்வளவுதான். ஓகே எல்லாருக்கும் தேங்க்ஸ். நான் வேற ஒரு ஸ்பேஸ்க்கு போறேன். பை பை பை. தேங்க்ஸ் ரோஷினி. நான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. சொல்லுங்க. எபிசோட் பாத்தீங்களா? இல்லம்மா இனிமேல் தான் போய் பார்க்கணும். நான் லைவ் பாத்துக்கிட்டு இப்ப இருக்கேன். பாருங்க ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஃபைட். ஜாக்லின் எப்படியும் பொளந்திருப்பாங்க சௌந்தர்யாவை. இல்ல அவங்க வந்து முட்டை போட்டுட்டு இருக்காங்க. இவ வந்து வாலண்டரியா ஃபைட் பண்ற மாதிரி இருக்கு. ஃபைட் பண்ணி இவங்களுக்கு தான் சமைக்க தெரிஞ்ச மாதிரி பண்றாங்கன்னு ஒரு மாதிரி புள்ளி வேற பண்றா. ஆமாங்க சௌந்தர்யா சமைச்சா யார் சாப்பிடுறது? இல்ல காலையில உட்கார்ந்து அழுதுட்டு இப்ப வாலண்டரியா ஒரு ஃபைட் கிரியேட் பண்றா பாருங்க. இதுதான் சௌந்தர்யா. இல்ல எனக்கு அது தெரியாது. நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆனா எனக்கு கன்ஃபார்மா என்னலாம் தெரியும்னா ஜாக்லின் போட்டு அவங்கள பொளந்திருப்பாங்கன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும். அதான் உண்மை. அதான் நடந்ததா? ஆமா சரி அதுல போய் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். பிரியா செல்சி ஹாய். பிரியா பரதன் இருக்காரு, ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்றாரு. அவருக்கு அடுத்தது நீங்க பேசுங்க பிரியா. ஓகே தேங்க்யூ. பரதன் நீங்க பேசலாம். ஓகே தேங்க்யூ ரோஷன். ஆக்சுவலி இங்க பேசுறப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா சௌந்தர்யாவுக்கு வந்து நல்லா பேச தெரியும். ஆக்சுவலி கிடையாது. அது வந்து ஏன்னு சொல்றேன். சௌந்தர்யாவே 2-3 இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு முத்துட்ட பேசவே பயமா இருக்கு, நம்ம பேசுறத கரெக்டா குறை கண்டுபிடிச்சு நம்மளை அடிச்சிடுறான், என்ன பேசுறதுன்னே தெரியலன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தனியா பேசுறது சொன்னாங்க இல்லையா, அவங்க அது 2 விஷயத்துக்காக பண்றாங்க. ஒண்ணு அவங்களுக்கு வந்து ஆர்குமெண்ட் ஸ்கில் இல்லை. அவங்க வந்து 2 பேர் பேசிட்டு இருக்கப்போ அவங்க கத்த தான் தெரியுமே தவிர சண்டை போட தான் தெரியுமே. இன்னைக்கு வந்து ஜாக்லின் கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ கூட அவங்க பேசலாம் கிடையாது, சண்டை தான் போட்டுட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு வந்து பேசலாம் தெரியாது. யாரும் அப்படி ஒரு எப்படி சொல்ல ஒரு கனவு உலகத்துலலாம் வாழாதீங்க. அப்புறம் 2வது வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செஷன் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது கேமரா அவங்கள ஃபாலோ பண்ணுன்னு.
அதனால அவங்க அதை வந்து தனியா இருக்கப்போ நல்லாவே புலம்பி ரெஜிஸ்டர் தான் பண்றாங்க. இப்போ முத்து வந்து யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு வாலண்டியரா ஒரு 3 மணி நேரத்துக்கு பேசுவார் இல்லையா? அவர் ஆடியன்ஸ்ட்ட என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் அவங்கள வச்சு பேசுவாங்க. நான் முத்து ஃபேன் தான். அது அவரோட ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி தான் ஜாக்லினும். அண்ணா என்ன முத்து 3 மணி நேரம் பேசினா ஜாக்லின் ஒரு 1.5 மணி நேரம் பேசுவாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி சௌந்தர்யா வந்து தனியா பேசுறத வச்சிருக்காங்க. இன்னொன்னு இந்த வானவி ஹாசினி கேரக்டர் தான் சௌந்தர்யா. இன்னொரு ஃபேஸும் இருக்கு சௌந்தர்யாக்கு. இந்த சீசன்லயே அதிகமா அடுத்தவங்களை புல்லி பண்ணது, அடுத்தவங்க எஃபர்ட்டை புட் டவுன் பண்ணி பேசினது, அவங்கள மூஞ்சிக்கு எப்படி சொல்ல மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறது, இன்னொன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு நான் ரியலா இருக்கேன்னு அதை ஜஸ்டிஃபை பண்ணது, எல்லாத்தையும் அதிகமா பண்ணது சௌந்தர்யா தான். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு முத்து வந்து குரூப்பிசம் பண்றான்னு சொல்றாங்க. முத்துவும் சொல்றாங்க, ஜாக்லினும் சேர்ந்து விளையாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. யார் அது குரூப்பிசத்துக்கு? 100% ஓகே. முத்துவும் இந்த குரூப்பிசத்துக்கும் அலைன்ஸுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. முத்துவும் ஜாக்லினும் இந்த அலைன்ஸ் தான் போட்டு விளையாண்டுருப்பாங்களே தவிர குரூப்பிசம் பண்ணது இல்லையா? முத்து நான் சொல்றேன், முத்து ஃபேன் தானே. முத்து குரூப்பிசம் பண்ணி டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காரு ஜாக்லினை. திஸ் ஹோல் சீசன்லயே 2 நாள் பண்ணியிருக்காரு. அந்த செஸ் காயின் மேட்டர் பேசினார் இல்லையா? அவங்க வந்து அந்த 2 நாள் கரெக்டா ஹோல் பாய்ஸ் டீமை சேர்த்து ஜாக்லின் அடிச்சாரு. அந்த 2வது நாள்லயே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு இது சிம்பத்தியா மாற போகுதுன்னு. அப்படியே அந்த பிளான்ல இருந்து மொத ஆளா கலந்து ஓடி வந்தான். அதை டிஸ்மேண்டில் பண்ணிட்டாரு. டிஸ்மேண்டில் பண்ணதுக்கு அப்புறம் அத எப்படி சொல்ல, நேத்து கூட ஸ்பேஸ்ல சொல்லியிருப்பேன் ஆலன்ட்ட, இவங்களுக்கு ஒப்பீனியனே கிடையாதுன்னு. அன்னைக்கு திணிச்ச ஒப்பீனியன் தான் விஷால் இன்னைக்கு வரைக்கும் ஜாக்லினை போட்டு அடி 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 அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். ஓகேவா? குரூப்பிசம்க்கும் அலைன்ஸுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அவன் போன சீசன் பேச விரும்பல, இருந்தாலும் சொல்றேன். போன சீசன்ல நடந்தது குரூப்பிசம். ஏன்னா அது டாஸ்க்கு வெளியே, வீக்லி டாஸ்க்கு, பொம்மை டாஸ்க்கு, இந்த மாதிரி டாஸ்க்கு வெளியே ஒருத்தரை கேரக்டர் அசாசினேட் பண்றது, அவர் பக்கத்துல போகவே பயமா இருக்கு, இப்படிலாம் சொல்லி அடிச்சது தான் குரூப்பிசம். இதுல அலைன்ஸ் நான் சொல்றேன், டிடிஎஃப்லயுமே அது குரூப்பிசம் கிடையாது, அலைன்ஸ். அந்த டிடிஎஃப் டாஸ்க்ல எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன், அடுத்தவங்ககிட்ட இருந்து பாயிண்ட் பிடுங்கிறது ஜாஸ்தியா வச்சிருந்த டிடிஎஃப் டாஸ்க் இதுதான். ரொம்ப மொக்கையான டிடிஎஃப் இதுதான். நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் நெருப்பு புலி தானே, நெருப்பு புலி டாஸ்க் வந்து லிட்ரலா பொம்மை டாஸ்க் கூட இன்னொரு வெர்ஷன் தான். அதுல நீங்க ஜெயிக்கிறதுக்காண்டி விளையாட போறது கிடையாது, ஒருத்தர் பிடுங்கணும். என்னன்னா பொம்மை டாஸ்க்ல உங்களையும் நீங்க காப்பாத்திக்கலாம், இன்னொருத்தரையும் எடுத்துக்கலாம். இதுல நீங்க உங்களை காப்பாத்திக்கலாம் முடியாது, இன்னொருத்தரை எடுக்கணும். அதனால நீங்க அதுல அலைன்ஸ் வச்சுதான் விளையாடணும். அதனாலதான் ஜாக்லின் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க, முத்து அதை ஃபாலோ பண்ணாரு. அதே மாதிரிதான் பிபி வந்து இந்த மன்றம் டாஸ்க் இருக்கு இல்லையா, அதுல அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணிக்கங்கன்னு அழுத்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த 6-3 அந்த பாயிண்ட்டுக்கே போச்சு. அதே மாதிரி அந்த டிடிஎஃப்ல முத்து ஒரே ஒரு தடவை தான் எனக்கு தெரிஞ்சு அலைன்ஸை பத்தி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. 2வது தடவை அருண் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா மொத்தமா அதை கொண்டு போய் முத்து மேல போட்டு முத்து எப்பயுமே குரூப்பா தான் விளையாடுறான்னு சொல்றது வந்து சத்தியமா ஏத்துக்க முடியவே இல்லை. அவ்வளவுதான் ரோஷன், எனக்கு முடிஞ்சு. தேங்க்யூ பிரதன். ஹாரி தூங்கிட்டீங்களா? ஹாரி ஆலன் வந்துட்டாரு, கோஸ்ட் கொடுங்க அவருக்கு. ஏன் நான் என்ன ஃபேட் மேன் மாதிரியா பேசுறேன்? இல்லைங்க, நீங்க நல்லா பேசுனீங்க. நல்ல பாயிண்ட். முத்து ஃபேனாவே இருந்தாலும் ஐயா, ஆனா நீங்க எல்லாம் இருக்கீங்களே மோசமான ஆட்கள் நீங்க. அவர் இருக்கும்போதே லெங்தா பேசாதீங்க நான் சொல்லிக்கிறேன். நீங்க யாராவது ஒரு லெங்தா பேசாதீங்கன்னு சொல்லிக்கிறீங்களா? அவர் இல்லாத போது சொல்றீங்க, இது சரியா? யார உங்க எல்லாரும் தான். அதுக்கும் அவர் ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பேசுவாரு, அது கேட்குற தெம்பு எங்களுக்கு கிடையாது. ஆலன் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீங்க சொல்றீங்க தைரியமா. ஓ ஃபேட் மேன் ப்ரோ. இன்னைக்கு பவித்ரா லிட்டரலா படுத்துட்டாங்க ப்ரோ. சுனிதா அங்கிட்டு போய் புலம்புறாங்க, இவர் ரொம்ப வளர்றாரு. பிபி சிவகுமாரும் வந்து இன்னைக்கு சொல்லியிருந்தாரு போல இருக்கு. இன்னைக்கா வந்து என்ன தூக்கம் வருது. பிபி கூப்பிட்டு சொல்றாரு, பேசணும்னு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனுஷன் எல்லா இடத்துலயும் அடி வாங்குறாரு. வாங்கட்டும், வாங்க வேண்டிய ஆளுதான். பிரியா செல்சி. ஐயா, எனக்கு அவர் மேல தனிப்பட்ட வன்மம்லாம் கிடையாது. எனக்கு அவர் பண்ற சில விஷயங்கள் பிடிக்கல, அவ்வளவுதான். ஆக்சுவலி நான் இதை மட்டும் கடைசியா சொல்லிடுறேன். அந்த சிலம் அவர் சொன்னார் இல்லையா,
முத்துவையும் மஞ்சளையும் நான் பிளேயராகவே கன்சிடர் பண்ணலன்னு. அதெல்லாம் எனக்கு செம்ம வெறியாயிடுச்சு. நான் அதனால தான் அங்கனுக்குள்ள இன்டர்ஃபியர் ஆனேன். சாரி, இல்லாட்டி நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு சைலண்டாகவே வெயிட் பண்ணியிருப்பேன் சான்ஸ் கேன். அதான் அதனால தான் அப்பவே அந்த அடிச்சு டைம்ல அனுப்பிட்டுமா ப்ரோ? interfere ஆனேன். அவர் தான் இல்லையே. ப்ராப்ளம். பிரியா பேசுங்க, உங்க டர்ன் தான். தெய்வமே, எனக்கு எப்போ மேடம் டேன் வரும்? ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு கீழே இருக்கேன். கீழே மேல ஓடி ஓடி போயிட்டு இருக்கீங்க. சரி பிரியா, அடுத்தது நீங்க தான். ஓகே, சரி திலீப் பேசுங்க. இட்ஸ் ஓகே, நான் வெயிட் பண்றேன். இல்ல ஒன்றும் இல்ல பிரச்சனை இல்லை. பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசுங்க. ஓகே. இன்னைக்கு ஷோல வந்து இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து எனக்கு ஆக்சுவலி விஜே விஷால் பண்ணது பிடிச்சது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவரை நான் என்டர்டெய்னரா ஒத்துக்கிறேன். ஏன்னா நல்லா தான் பண்ணாரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். லைக் அவர் நல்லா தான் டான்ஸ் பண்ணுவாரு. அது வந்து சூப்பரா பண்ணிட்டாரு இன்னைக்கு. அதுக்கப்புறம் அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து என்னால வந்து வர்ஷினி அவங்களும் சாச்சனா அவங்க பண்ணது என்னால பார்க்கவே முடியல. ஆனா நான் அவங்கள தப்பு சொல்ல மாட்டேன். நான் பிபியை தான் தப்பு சொல்லுவேன். டான்ஸ் ஆட தெரியாதவங்களுக்கு போயிட்டு அந்த மாதிரி வர்ஷினி கொடுத்த அந்த சோலோ சாங்குமே ரொம்ப கஷ்டம். அந்த பரதநாட்டியமுமே ரொம்ப கஷ்டம். தெரியாதவங்க ஆட முடியாது. அந்த சாங் எதுக்கு அவங்களுக்கு போட்டு பாவம் கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரியல. பட் வியூவர் அதை அட்லீஸ்ட் போடாமையாவது இருக்கலாம், நம்மளுக்கு காமிக்காமையாவது இருக்கலாம் 1 hour ஷோல. அதையும் வேற காமிச்சிட்டு வியூவர்ஸ்க்கு தான் மன உளைச்சலா இருக்கு பாவம். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஷோல வந்து நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இன்னைக்கு டெய்லி நிறைய லைவ்லாம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப மன நிறைவா இருக்கு. ஏன்னா வந்து ஜாக்லின் இன்னைக்கு சூப்பரா பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து நான் ஏன் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்தது. அந்த மாதிரி எனக்கு வந்து அதனால இன்னைக்கு யாரையும் எனக்கு அடிக்க கூட மனசு இல்லை. அந்த மாதிரி நான் ஒரு மன நிறைவில் இருக்கேன். ஸோ நான் ஜாக்லினை பத்தி மட்டும்தான் பேச போறேன். இன்னைக்கு வந்து எல்லா எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸும் வந்து ஜாக்லின் நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் யூஸ் பண்ணிட்டீங்க, அது இதுன்னு எவ்வளவோ சொன்னாங்க. என்ன சொன்னாலும் வந்து ஜாக்லின் வந்து அசராம வந்து சரிப்பா நீ உனக்கு என்னப்பா உன் வாய் நீ உருட்டுன்ற மாதிரி வந்து அசராம இருந்தாங்க. எனக்கு அப்படியே எப்படி இருந்ததுன்னா, இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து கேம் விளையாடுது, 14 வாரம் நாமினேஷன்ல இருந்து ஃபேஸ் பண்ணுது, எல்லார்கிட்ட இருந்து ரோஸ்ட் வாங்கிடுச்சு, அப்பயும் அசராம நான் வருவேன்டா, திருப்பி வருவேன்டா, நான் வந்து நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, நான் திருப்பி விளையாட வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து லைக் அது உங்க ஒப்பீனியன். எனக்கு தெரியும் நான் எப்படி இருந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஷிப்லன்னு, எனக்கு தெரியும் நான் எப்படி கேம் விளையாண்டுருக்கேன்ற மாதிரி சூப்பரா பண்ணா இன்னைக்கு ஜாக்லின். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ரொம்ப அட்மையர் பண்றேன் ஜாக்லினோட மென்டல் ஸ்ட்ரென்த். ஏன்னா வந்து மித்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாலே உடனே டவுன் ஆயிடுறாங்க, அவ்வளவுதான் உடனே முடிஞ்சிச்சுன்ற மாதிரி ஆயிடுறாங்க. வேற ஜாக்லின் வந்து அப்படி இல்லாம வார வாரம் அவங்களோட ரெசிலியன்ஸ் வந்து அதிகமாயிட்டே போறதை நான் பாக்குறேன். லைக் அவங்களுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொல்றப்போ ஃபீல் ஆனாங்க. அதுக்கப்புறம் வார வாரம் வாங்குறது தானேன்ற மாதிரி அவங்களுக்கே பழகிடுச்சு போல. அவ்வளோ ரெசிலியண்டா இருக்காங்க. மென்டல் ஸ்ட்ரென்த்தும் அவ்வளோ சூப்பரா இருக்கு. எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லார்கிட்டயும் போய் வந்து கேட்டுட்டாங்க, ஏன் நீங்கெல்லாம் தீபக்கை மட்டும் டார்கெட் பண்ணல, ஏன் வந்து எங்களை மட்டும் டார்கெட் பண்றீங்கன்ற மாதிரி வந்து எல்லாரையும் கேட்டு விட்டுட்டாங்க. ரவி சாரையுமே போய் எதுக்கு நீங்க வந்து முத்தும் டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா வந்து ஒரு கண்டஸ்டன்ட்டை மட்டும் ஏன் நீங்க டார்கெட் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் எங்க கூட எதுக்கு போட்டி போட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாருமே உங்க கூட வந்தவங்களுமே உங்களுக்கு போட்டி தானே, அந்த பக்கம் திருப்பி விட்டுறலாம் கேம அப்படின்ற மாதிரி செம்மையா யோசிச்சு அவ வந்து இன்னைக்கு அவ தான் ஸ்மார்டஸ்ட் பிளேயர் இந்த ஹவுஸ், கிளவர் டு த மேக்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டா. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. இன்னைக்கு அவங்களோட கேம் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லா லைக் அந்த இடத்துல என்ன பண்ண முடியும்ன்றத புத்திசாலித்தனமா யோசிச்சு இன்னொரு பக்கம் திருப்பி விட பார்த்தாங்க. அதே டைம்ல அவங்களுக்கு டாஸ்க் இந்த சுவாசினின்ற டாஸ்க் இருந்தாலும் எனக்கு பெருசா வந்து ஜாக்குக்கு சுவாசினி அந்த ஹாசினியை கொடுத்தது பிடிக்கல. ஆனாலுமே அவங்கனால என்ன முடியுமோ அந்த எஃபர்ட்ஸை போட்டுட்டு அதுக்குமே ஜென்யூனா போட்டுட்டு எஃபர்ட் போட்டுட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆர் அவங்களோட குக்கிங் ஹவுஸ் ஹோல்ட் ஷோரா இருக்கட்டும், அதுலயுமே அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதுலயுமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ இப்படி ஆல் ரவுண்டரா ஆல் இன் ஆல் அல்குராஜா மாதிரி வந்து கலக்கலக்குன்னு கலக்கிட்டேன் எனக்கு ஜாக்லின். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அதனால நான் இன்னைக்கு யாரோடையும் சண்டை போட போறது இல்லை. பிரியா, நான் உங்க கூட சண்டை போடலான்னு வந்திருக்கேன் பிரியா. அப்ப கிளம்புங்க. இல்ல என்ன வேணா சொல்லிக்கோங்க மோகனா, நான் இன்னைக்கு சண்டை போட மாட்டேன். நீங்க சொல்றது கரெக்ட் அப்படின்ட்டு போயிடுவேன் நானும் ஜாக்லின் மாதிரி. அது உங்க எல்லா ஒப்பீனியன். ஸ்பேஸ்லயும் வந்து எல்லா ஸ்பேஸ்லயும் மோகனா இதான் பண்றாங்க. பவி ஸ்பேஸ்ல வந்து பிரச்சனை பண்ணாங்க இன்னைக்கு, இங்கேயும் வந்து இதான் பண்றாங்க. இல்ல பிரியா நான்லாம் ஒரே ஃபேன் குரூப் தாங்க. ஏங்க நீங்க வேற சும்மா உங்களை வம்பிழுத்தேன். புரியலையே, எல்லாரும் முத்து ஃபேன்ஸா? ஜாக்லின், தங்கப்புள்ள ஜாக்லின். நான் எப்ப முத்து ஃபேனு, என்ன எதுக்கு இப்போ முத்து ஃபேண்டம் இழுக்கிறீங்க? இவர் வந்து அந்தந்த இல்ல இவர் அந்தந்த ஸ்பேஸ் ஏத்த மாதிரி இங்க முத்து சொல்லுவாரு, பவித்ரா இது போனேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அங்க வேற மாதிரி கோத்து விடுவாரு. செம்மையா பண்றீங்க bro. எல்லா இடத்துலயும் நான் பவி கண்ணி தான். கேம் யாருது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அது ஜாக்லின், அதுக்கப்புறம் முத்து.
மேபி இல்ல பிரியா. நான் எதுக்கு சொன்னேன்னா, நான் இன்னைக்கு ஈவினிங் ஸ்பேஸ் எதுவும் ஜாயின் பண்ணல. கொஞ்சம் வேற இதுல பிஸியா இருந்தனால இப்பதான் வந்தேன். ஆக்சுவலி லைவ்ல என்ன நடந்தது, அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் எபிசோட்ல என்ன காமிச்சாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. ஓகேங்களா? எக்ஸ் ஓபன் பண்ண உடனேயுமே நம்ம நம்ம யார் அது புள்ளி பண்ணுவாங்களே, மார்க்கிங் புள்ளிலாம், அந்த அந்த பொண்ணு தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த போஸ்ட்லயே. ஓகேங்களா? பப்பாயோட ட்வீட் தான் வந்திருந்தது. மேடம் வந்து அந்த குக்கிங் இதுல ஏதோ பிரச்சனை பண்ணிருக்காங்க போல ஜாக்லின்ல, அந்த மார்க்கிங் பண்ணதெல்லாம் வந்தது. சரியான காண்டாயிடுச்சு, சுருன்னு இருந்துச்சு. சும்மா ஒரு ரிப்ளை மட்டும் 2 ரிப்ளை போட்டு வந்தேன். சரி அந்த டாபிக் எதுவும் பேசுனீங்களா இல்லையா? ஏன்னா நீங்க சண்டை போட மாட்டேன்னு சொன்னீங்களா? சண்டை போடுறதுக்கு தான் நல்ல ஒரு டாபிக் எடுத்து நம்ம கையில குடுத்துருக்காங்களே, அப்பயும் ஏன் பிரியா சண்டை போட மாட்டேன்னு சொல்றாங்களேன்னு கேட்க வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓ! அது கரெக்ட் தான். ஆனா எனக்கு மனநிறைவா இருக்கு மோகனா. இன்னைக்கு வந்து ஜாக்லின் ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. எனக்கு போதும். நான் வந்து எப்படிப்பட்ட பெர்சன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சேனோ, அப்படிப்பட்ட பெர்சன்ன்றத விட பிளேயர எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சேனோ, அப்படிப்பட்ட பிளேயரா தான் ஜாக்லின் இருக்காங்க. ஸோ எனக்கு அதுவே ஒரு மாரி ஹாப்பி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால எனக்கு இப்போ சரியா புல்லி பண்றீங்களா பண்ணுங்க, மேக் பண்றீங்களா பண்ணுங்க. இல்ல எனக்கு இந்த வருத்தம். ஆனா ஜாக்லின் மேல இன்னைக்கு எனக்கு வருத்தம். என்னன்னா, காலையில அந்த பொண்ணு அழுவுதுன்னு சொல்லி ரெஸ்ட் ரூம்ல போய் உட்காந்து அவ்ளோ கன்சோல் பண்ணி, அவ்ளோ ஆறுதல் சொல்லி கூட்டு வருது. நைட்டு இந்த பொண்ணு இவ்ளோ பிரச்சனை பண்ணுது. நான் என்ன சொல்றேன்னா, ஓகேங்க நல்லவங்களா இருக்கலாம். அது அவளோட குவாலிட்டி, அவளோட என்ன சொல்றது, கூடவே பொறந்த விஷயமா தான் தெரியுது நமக்கு. அப்படி ஆனா நீ ஏன் ரொம்ப நல்லவளா இருக்க? எதுக்கு சௌந்தர்யாவுக்கு நீ வந்து திருப்பி 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 நான் என்ன சொல்றேன்னா, அவள இக்னோர் பண்ணிட்டு, அவள ஒரு 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 என்ன சொல்றது, மதிக்கவே கூடாது. சீரியஸா சொல்றேன். அவ போட்டு அவளே வந்து எக்ஸ்போஸ் ஆயிப்பா, அவளே எல்லாம் பண்ணிப்பா. அவள கண்டுக்காம, அவ அழுதா கூட போகாம, எனக்கு என்னன்னு இருந்துட்டு போறது பெட்டர்ன்னு தோணுது எனக்கு. செம்ம காண்டா அது ஈவினிங். காலைல உட்காந்து மேடம் குடமா அழுதுட்டு, கன்ஃபெஷன் ரூம்ல போய் அங்க ஐ லவ் யூ சொல்றாரு பிபி. ஒரு 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 டிராமா ஒண்ணு பண்ணிட்டு வந்துட்டு, நைட் உட்காந்து மார்க்கிங் பண்றதுக்கு, புள்ளி பண்றதுக்கு. இது எனக்கு புரியல. இது என்ன விதமான கிரியேச்சர்னே எனக்கு எனக்கு புரியல. ரெக்கார்டட் ஸ்பேஸா கூட இருக்கட்டும். எனக்கு பிரச்சனை இல்ல. சவுண்ட் ஃபேன்ஸ் கூட கேட்கட்டும். எனக்கு அத பத்தி கவலையே அப்படி கிடையாது. அப்படிலாம் இங்க பாருங்க, கிரீச்சர்லாம் சொல்லக்கூடாது. அது தப்பு. நம்மளுக்கு நான் ஓ! திரும்பவும் சொல்றேன். கிரீச்சர இதுல அசிங்கப்படுத்துறான்னு சொல்ல வர்றீங்க. அப்படிதானே ஆலன் ப்ரோ? இல்ல அப்படி அப்படி கிடையாதும்மா. இங்க பாருங்க, எனக்கு வந்து அவங்களோட விளையாட்டு பிடிக்காம இருக்கலாம். சரியா? 1000 தான் ஓகே. இருந்தாலும், அவங்களும் ஒரு பொண்ணு அந்த ஷோல எஃபோர்ட் போடுறாங்க. ஓகேவா? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஓகே. அளவுக்கு எஃபோர்ட் போடலனாலும், அவங்க எஃபோர்ட் போடுறாங்க. சரியா? அத ஓகே. வந்து நீங்க வந்து எந்த விதத்திலயும் வந்து குறைச்சிட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த ஷோக்குள்ள போயிட்டு விளையாடுற பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு பயத்தோடவே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அவங்க பண்ண செயல் எது உங்களுக்கு பிடிக்கல, அது வந்து சொல்லுங்க. அதுக்காக இப்படிலாம் பேசுறது எனக்கு தெரிஞ்சு அது நல்லது இல்லன்னு நான் நினைக்கிறேன். ஓவராலாவே அது நல்லது கிடையாது. நான் உங்கள குறை ஓகே. சொல்றது மட்டும் எடுத்துக்காதீங்க. இல்ல, எனக்கு இல்ல, இல்ல, கொஞ்சம் இல்ல ப்ரோ. ஆலன் ப்ரோ மோர் இல்ல, இல்ல. இம்பார்ட்டன்ட் தென் நான் வந்து ஸ்பேஸ்ல இன்ன வரைக்கும் நான் இவ்ளோ கோவப்பட்டு இந்த மாரி வேர்ட் விட்டது கிடையாது. பட் என்ன சொல்றது? எனக்கு அந்த போஸ்ட் அதெல்லாம் பார்த்தோனே, எனக்கு எப்படி நானும் கண்ட்ரோல் பண்ணிட்டுருந்தேன். ஓகேன்னு. ஆனா ஒரு ஒரு அது இன்னைக்கு நெறைய ஸ்பேஸ்ல ஐ மீன் ஸ்பேஸ்ல எக்ஸ்ல பார்த்தா, ஃபுல்லா அவங்க ஒண்ணு பண்ணிட்டுருக்காங்க அவங்க ஃபேன்ஸ்லாம். ஓகேங்களா? அந்த நெகட்டிவ் பிஆர்ஸ் எல்லாம். அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டூ த எக்ஸ்ட்ரீம் இருக்க மாரி இருக்கு எனக்கு நெறைய விஷயங்கள் எனக்கு. அதனால இன்னைக்கு ஃபுல்லா பார்த்ததோட உங்களுக்கு அவுட்புட் இங்க தான். பாருங்களேன். உங்களுக்கு என்ன வெறுப்பு இருக்கோ, அதே வெறுப்பும், கோவமும், ஆதங்கமும் எனக்கும் இருக்கு. ஓகேவா? அதுக்காக ம். எனக்கு தெரியும். நீங்க வேணுன்ட்டே அத பண்ணலன்றது எனக்கு தெரியுது. பட் இட்ஸ் ம், பெட்டர் டூ ம், அவாய்ட் ம். தீஸ் திங்ஸ். தி பிக்கர் பிக்சர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எனக்கு இதெல்லாம் தாண்டி எனக்கு சந்தோஷம் என்னன்னா, அந்த இடத்துக்கு 2 பொண்ணுங்க வந்துட்டாங்களே. அந்த டாப் பொசிஷனுக்கு 2 பொண்ணுங்க வந்துட்டாங்களே. எனக்கு ஓவராலா எனக்கு அது பெருசு. எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் பெருசு. அதுக்கப்புறம் அடிச்சுக்கலாம். யாரு வந்து யூ நோ யாரோட எஃபோர்ட் ஜாஸ்தி, யாரு எந்த மாரி விளையாட்டு நம்மளுக்கு பிடிச்ச விளையாட்டு அதெல்லாம். அ அப் அது ஒண்ணு மட்டும். ஓகே. கோச்சுக்காதீங்க. ஓகே. சாரி ஆல். சாரிலாம் இல்லம்மா. தப்பு யாரும்மா பண்ணல. அதெல்லாம் ஒண்ணும் சில். ஓகே ப்ரோ. அலன் இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்ல எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. ம். கொளுத்தி போடுறேன்னு நினைக்காதீங்க. ம். இல்ல இப்ப அந்த அந்த இதுக்கு 2 பொண்ணுங்க வந்துட்டாங்கன்னு சொல்றீங்களே, இப்ப நீங்க என்ன மீன் பண்ண வரீங்க? ஃபினாலே ஸ்டேஜ்ல 2 பேர் இருக்க போறாங்க. டாப் 2 இவங்க 2 பேர் தான்றத மீன் பண்றீங்களா? இல்ல என்ன? நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. இதுதான் ஆக்சுவலி ஆலன் கேள்வியே. ப்ரோ இந்த டவுட் எனக்கும் வந்தது. நான் கேட்கணும்னு நினைச்சா பிரியா முந்திக்கிட்டாங்க. நீங்க இதுல என்ன சொல்ல வர்றீங்கன்னு. நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. புரியலையே. ப்ரோ நான் சீரியஸா ஆலன் ப்ரோ ஒரு நிமிஷம் சாரி.
இன்னைக்கு நடக்கிற இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சௌந்தர்யாக்கு. ஓகேங்களா? எக்ஸ்ல பாக்குறீங்க, நிறைய பேர் தெலுங்குல இருந்து மலையாளி ஒரு பொண்ணு கூட போட்டிருந்தாங்க, ஒரு செலிபிரிட்டி கூட போஸ்ட் போட்டிருந்தாங்க. இவ்ளோ பிஆர் ஒர்க் இன்னைக்கு பர்டிகுலரா பயங்கரமா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அது ஒரு பக்கம் வெளியில நடந்துட்டு இருக்கு, நெகட்டிவ் பிஆர் ஒரு பக்கம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது இல்லாம உள்ள அந்த பொண்ணு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு, அதுவும் இருக்கு. இதெல்லாம் நீங்க ஃபுல்லா குமுலேட் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த பொண்ணு டாப் 2க்கு டிசர்விங் நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு ஜஸ்ட் நான் இல்லம்மா, உங்களுக்கு எனக்கு அவங்க என்னைக்குமே டாப் 2 டிசர்விங் கிடையாது. அப்புறம் எப்படி ப்ரோ சொன்னீங்க? எனக்கு அதுதான் தெரியல. இல்லம்மா, நீங்க சொன்ன நான் சொல்றேன் ஆலன் ப்ரோ, நான் சொல்றேன் இருங்க. மோகனா, ஆலன் வந்துட்டு அவரோட கருத்தை சொல்லலைங்க. அவர் இந்த ஷோக்குள்ள இப்ப இந்த என்ன பண்றாங்க, எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ் ஜாக் அண்ட் சவுண்ட் 2 பொண்ணுங்களை தான் டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க. சோ அவங்க கிராஃப் தான் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சோ அந்த இடத்துக்கு அவங்க 2 பேரும் ரீச் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இப்ப பாக்குறப்போன்னு சொல்ல வராரு. கரெக்டா? ஓகே, எனக்கு அது ஓகே. பட் அப்படி ஆக கூட எனக்கு அந்த விஷயத்துல அக்செப்ட் பண்ணிக்க முடியல பிரியா. அதுதான் கேட்கும், அது வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு முத்து இல்லைன்னா ஜாக்லின் தான் அந்த இடத்துக்கு போகணும். அவங்க 2 பேரும் டாப் 2ல இருந்தா ஓகே தான் ப்ரோ.